ஹலோ மக்களே. பொதுவாகவே எல்லாரும் வந்துட்டு ஒரு வருஷம் முடிகிறப்ப வந்துட்டு நான் வரப்போகிற வருஷத்தில் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்குமே அந்த எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் மாறப்போகுது, நாம் மாறினா தானே என்றைக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மாறும் அப்படிங்கிறது. பட்டு இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வந்துட்டு எல்லாருமே வருஷம் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அந்த ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக எனக்கு நானே சொல்லிக்கணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இந்த வரையும் 2023 வரையும் வந்துட்டு நிறைய தப்புகளெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதே மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட்டும் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் வந்துட்டு இனிமேல் ஃபியூச்சரில் நான் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லைஃப் லெசன்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதே வந்து புக்கு மூலியமாவோ அல்லது இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கற்றுக்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம முன்னாடியே புரிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம செஞ்சு தப்பே செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண பண்ணல தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் நிறையா கற்றுக்கவும் முடியும். அதனால் என்னோட லைஃப் லெசன்ஸ் இந்த 2023 என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் எனக்கு நானே சொல்லிக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2023ங்கிறது பர்சனலாக எனக்கு வந்து நிறைய டவுன்ஃபால் ஆகிடுச்சு. லாட் ஆஃப் செருப்படிஸ், நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள். இன்னொரையும் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே எனக்கு இந்த 2023 வந்துட்டு ரொம்ப 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 கிராஃபில் அப்படி மைனஸில் போன வருஷம் தான் எனக்கு சொல்லி ஆகணும். அதில் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா வந்துட்டு பி கேர்ஃபுல் வித் ஹூ யூ ட்ரஸ்ட். நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க கூட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்துட்டு நம்பிக்கைங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைங்கிறது யாரை நம்புறீங்க, அதை உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அவனை நம்புறீங்கன்னா நீங்கள் பெரிய முட்டாள்தனம் பண்ணுறீங்க. அதனால் யாரை நம்புறீங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரெண்டாவது லெசன் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட லைஃப்பில் நடக்கிற சக்ஸஸ் ஆகட்டும், ஃபெயிலியர் ஆகட்டும், கஷ்டமாகட்டும், சந்தோஷத்தாகட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அது பர்சனலாக எனக்கு நான் இதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த லைஃபுங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா 90% வந்து நம்ம என்ன ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணுறது தான் இருக்குது. நாம் எடுக்கிற டெசிஷனில் தான் மற்ற எல்லாமே நம்மக்கிட்ட சந்தோஷம் வரதாகட்டும், கஷ்டங்கள் வரதாகட்டும், அப்படி எல்லாமே வருது. பட் நம்ம இது எல்லாத்தையுமே சந்தோஷம் வந்துட்டால் மட்டும் நம்ம வந்துட்டு என்னால் தான்ப்பா ஜெயித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் தோல்வியோ கஷ்டமோ வந்தால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்களை தான் கை காமிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. கஷ்டமே வந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் அதை தொட போய் தான் அல்லது அதை பண்ண போய் தான் வந்துட்டு அந்த கஷ்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதனால் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் தான் அப்படிங்கிறத மறந்துடுறேன். அண்டு இன்னொரு முக்கியமான லைஃப் லெசன் எனக்கு 2023 எடுத்துக்கணும்னு எதை நினைக்கிறேன்னா, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. இதுதான் வந்துட்டு குட் நியூஸும் கூட, இதுதான் வந்துட்டு பேட் நியூஸும் கூட. குட் நியூஸ்னு எப்படி சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா கஷ்டமாகட்டும், நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு வருஷமாக என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஓகே, அடுத்த வருஷத்தில் ஏதோ ஒரு ஹோப்பில் ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம லைஃப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஹோப் போட போகிறோம் இல்லையா. அண்டு இன்னொரு முக்கியமான லைஃப் லெசன் நான் எதை நடத்துக்கிறேன்னா, சாரி, தேங்க்ஸ். உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறல தென் அண்ட் தேர் எங்கெங்கே பண்ணுமோ அதெல்லாம் அப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப்பில் நம்ம இப்போ கடைசியாக பார்க்குறோம் ஒருத்தவங்கள, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோன்னா திருப்பி அவங்கள அடுத்த வருஷம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அவங்ககிட்ட பேசுவான்னு கூட சொல்ல முடியாது. அதனால் உங்களோட சாரியாக இருந்தாலும், அவங்களோட தேங்க்ஸ் ஆகட்டும், உங்கள் கிராட்டிடியூட் ஆகட்டும், என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபீலிங்ஸை மறக்காமல் மனசுலேயே வச்சுக்காமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் அதை கேட்கக்குள்ள ஹாப்பியாக இருக்கும். அதனால் மனசில் எந்த ஃபீலிங்ஸுமே தேக்கி வச்சுக்காதீங்க. அது வந்துட்டு குட்டையாக மாதிரி நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது காயப்படுத்திடும், கஷ்டப்படுத்திடும். அதனால் எந்த ஃபீலிங்ஸுமே மனசில் வச்சுக்காமல் தென் அண்ட் தேர் உங்களுடைய எல்லா ஃபீலிங்ஸுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுங்க. யாருக்கு நன்றி சொல்கிறதாலும் சொல்லிடுங்க, சாரி சொல்கிறதாலும் சொல்லிடுங்க, காயப்படுத்தினாலும் தப்பு பண்ணாலும் எது சந்தோஷப்பட்டாலும் எதாக இருந்தாலும் கூட இருக்கவங்க யார்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள வெளிப்படுத்திடுங்க. மனசுக்குள்ளே எதையும் பூட்டி வச்சுக்க வேணாம். உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாருமே இல்லாமல் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, இல்லை நாளைக்கு இல்லைனாலும் நாளான்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாரோட வாழ்க்கையும் ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்களாகட்டும், யாராகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க இல்லாத ஒரு நிலைமையை வந்து நம்ம கற்பனை பண்ணி அதில் வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வருஷம் கற்றுக்கிட்ட இன்னொரு முக்கியமான பாடம். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்பி கடைசி வரையும் நம்ம அப்படியே கற்பனையிலேயே ஒரு மாயையிலே இருந்துட்டு இருந்திருப்போம். அப்படி திடீர்னு வந்துட்டு எல்லாம் காணாமல் போயிடும். அப்புறமேட்டுக்கு வந்து அன்றைக்கி அந்த ஷாக்கிலேருந்து வெளியே வரத்துக்கே பல மாதங்கள் பல வருஷங்கள் எடுத்துக்கும். அதனால் தனியாக வாழ பழகிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் 20s முக்கியமாக பண்ணவே கூடாத ஒரு மிஸ்டேக்காக நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வந்துட்டு, யார் கூடியும் நம்ம ஃபேமிலியை தவிர வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தவங்களை பிளாக் பண்ணுற அளவுக்கும் அல்லது
இன்னொருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணுற அளவுக்கும் க்ளோஸாக பழகிக்காதீங்க. உங்கள் 20ஸ்ல இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 20ஸ்ங்கிறது நம்ம க்ரோத் ஃபேஸு. இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக பிளாக் பண்ணுறாங்கனால ஏதோ ஒரு நமக்கு மன கஷ்டமோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டமோ நடந்திருக்கும் இல்லையா? அப்போ அது வந்துட்டு 2 பேர்த்துக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணும், எமோஷ்னலாக நம்ம பாதிக்கப்படும். அதனால் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைஃப் லெசனாக நான் எதை நினைக்கிறேன்னா, பி மெச்சூர் எனஃப் டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், பட் டோன்ட் பி எ ஃபூல் டு பிலீவ் தெம் அகைன். நம்ம யாரை வேணால் நம்மளை ஏமாத்தினவங்களாகட்டும், நம்ம கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் யாராவது சண்டை போட்டு போனவங்களாகட்டும், அவங்க வந்துட்டு நம்ம நம்பி ஏமாந்துருப்போம். இல்லை ஏதாவது ஒரு பண விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்பி ஏமாந்துருப்போம். ஒரு டைம் வந்துட்டு ஏமாந்துட்டா மன்னிச்சிருங்க. நான் அவங்கள சொல்லலை, நாம் வந்துட்டு நம்மளை மன்னிச்சுக்கணும். அவங்ககிட்ட இப்படி ஏமாந்துட்டோமேடா அப்படின்னு நம்ம நினச்சி அவங்க மேலே ஹேட்டை மாற்றுறதுக்கும் அந்த ஹேட்டாக வந்துட்டு வெளிப்படுத்தி அவங்க மேலே எப்பயுமே ஒரு கோபத்தில் இருக்கிறதுக்கு, ஓகே தப்பு பண்ணது நீ, ஏமாந்தது நீ, ஏமாத்துறவங்களை குறை சொல்கிறத விட நீ ஏமாந்தது நீ தெளிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம குறை சொல்லிட்டு நம்மளை மன்னிச்சுக்கிட்டு அவங்களையும் மன்னிச்சு விட்டுறணும். ஏன்னா அந்த ஒரு ஹேட்டுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரையும், அந்த பழி வாங்கணும், அவங்கள வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம மெச்சூர்டாக நடந்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மன்னிச்சிருங்க. முதல்ல உங்களை நீங்கள் மன்னிக்க கற்றுங்க. என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது சரியாக பண்ணாலும் சரி, இன்னொருத்தன் காயப்படுத்தினாலும் சரி, அதை நினச்சி ரொம்ப கில்ட் ஆகிட்டு இருக்க தேவையில்ல. மனுஷங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகேங்களா? அதனால் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி மறக்க ட்ரை பண்ணுங்க. மறக்க முடியாது தான் சில விஷயங்களில், பட் அதை போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கே தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி மன்னிச்சுட்டு மறந்துட்டு திருப்பியும் அதே தப்பு பண்ணுற மாதிரி வந்துட்டு அதை நம்பிடாதீங்க. அந்த அளவுக்கு முட்டாளாக இருந்துடவே வேணாம். ஒரு டைம் ஏமாந்தா அந்த ஒரு டைமோட நிப்பாட்டிக்கணும். 2வது டைமும் ஏமாறுறதுக்கு வந்துட்டு வாங்க இழிச்சுவாங்க நான் தான் வந்து ஏமாற்றிட்டு போங்கன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபூலாக இருந்துடக்கூடாது. அண்டு நான் சின்ன வயசுலேருந்து நம்மளோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு பொய்யானது எதுனா, இந்த வருஷத்தில் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சந்தோஷமாக வச்சுக்கணுன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப கனவு கண்டு வச்சுருந்த ஒரு என்னோட நம்பிக்கை. பட்டு போக வருஷங்கள் மாற வளர கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா, நம்மளால் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. ஏன்னா எப்பயுமே எல்லாத்துக்கும் நம்ம நல்லவனா இருந்துடவே முடியாது. யாரோட லைஃப் ஸ்டோரியிலாவது நம்ம வந்துட்டு வில்லனாக தான் தெரிவிப்போம். நாம் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் நம்மளை பிடிக்காதவங்களும் நம்மளை விருக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க, உருவாக்க தான் செய்வாங்க. நம்ம லைஃப்பில் பார்க்க தான் போகிறோம். அவங்களையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் எல்லாத்தையும் லைஃப்பில் சந்தோஷமாக வச்சுக்க சான்ஸே கிடையாது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு லைஃப் என்னன்னா, நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ. என்றைக்காக இருந்தாலும் லைஃப்பில் நம்ம சந்தோஷமாக சாதிக்கும் போது வந்துட்டு இந்த கங்க்ராச்சுலேஷன் ஹாப்பி ஃபார் யூன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வரணும். பட் நீ தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது அல்லது ஆழத்தில் மூழ்கி கஷ்டப்பட்டுருக்குள்ள ஒருத்தங்க கூட எட்டி பார்க்க மாட்டான். நம்ம பிஸ்னஸ்லாம் பார்த்துருப்போம், அவங்களாம் பார்ட்னர்ஸை வச்சு மேலே ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு 100% மட்டும்தான். என்றைக்கும் வந்து இன்னொருத்தவங்களை நம்பி இருக்காதிங்க. உங்களை நீங்கள் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் அல்லது வந்துட்டு இன்னொருத்தவங்க நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து என்றைக்கும் யாரையும் நம்பாதீங்க. அது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ஃபினான்சியல் ஆகட்டும், நம்ம எமோஷனல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்ண விடாதீங்க. நீங்களாம் முன்னாடி வந்துடுங்க. ஹெல்ப் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி மேலே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு நாமளே இன்னொரு டைம் அவங்க இல்லாத டைமில் வந்துட்டு அதை எப்படி நம்மளை மேலே கொண்டு வருதுங்கிறது தெரியாது. அதனால் என்றைக்குமே உங்களை நீங்களே தான் காப்பாற்றிக்கணும். நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ. நெவர் ட்ரஸ்ட் எ பர்சன் செகண்ட் டைம். ஒரு டைம் ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டோம்னா அது லெசன். அதுக்கப்புறம் அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துட்டு அவங்கள திருப்பி நம்புற அளவுக்கு முட்டாளாக இருந்துடக்கூடாது. அதனால் என்றைக்குமே யாரையுமே செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா டைம் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கும் டைம் உங்களை கஷ்டத்தில் விட்டு போனவங்களுக்கும் திருப்பி அதை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவங்க இழிச்ச வயன் தானே அப்படின்ட்டு ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால் செகண்ட் டைம் அதை தப்பை யாரையுமே நம்பாதீங்க. ஒரு டைம் ஏமாத்தீங்களா, ரைட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு திருப்பியும் ஐயோ நான் நல்ல மனசுக்காரன், அதனால மன்னிச்சிட்டேன், அதனால் திருப்பி அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்லாம் வந்துட்டு என்றைக்குமே அந்த ரிஸ்க் எடுத்துடாதீங்க. அது ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா டைம் வந்துட்டு உங்களை குலையுரமாக விட்டு போயிருந்தாங்கன்னா 2வது டைம் வந்து மொத்த உயிரையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நடக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருக்காதீங்க. டாக்டர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் கடைசியாக இந்த 2023 எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னென்னா, ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். எங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அது நான் இல்லை அப்படின்றத கூட நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை எத்தனை வருஷமாக. பட் அது எப்பயுமே இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த வருஷம்தான். ஃபேமிலி, அப்பா அம்மா ஆகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும்,
இது ரொம்பவே கான்ஸ்டன்ட். நீ எங்கே போயிட்டு என்ன அடிபட்டு வந்தாலும் நமக்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக லவ் அண்ட் சப்போர்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஒரே விஷயம் இது மட்டும்தான். அதனால் இதை நம்ம மறந்துட வேணாம். ஏன்னா இது நம்ம கண்ணுக்கே தெரியாது. சில டைமில் ஒரு ஏஜ் வரையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறதாகட்டும், இல்லை பெரிய வேலை போயிட்டு வேறு இடத்துல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கமிட் ஆகிட்டு அங்கே லவ் அண்ட் சப்போர்ட்லாம் தேடிட்டு இருப்போம். பட் உண்மைனா இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நான் இது வந்து ரொம்ப உணர்ந்த இந்த வருஷத்தில். ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். நீங்கள் எங்கே எப்படி போயிட்டு வந்தாலும் கடைசி வரையும் கூட இருக்க போகிறது இதுதான். அதனால் இதை மறந்துடாதீங்க. கண்ணுக்கு எதிர்த்தாப்புலேயே வச்சுக்கிட்டு வந்துட்டு அது அப்படியே இல்லை, அது ஒன்று இல்லை அப்படின்றதெல்லாம் நம்மளே ஏமாற்றிக்க வேணாம். அதனால் இந்த விஷயத்த மறந்துடாதீங்க. நம்ம ஃபேமிலியை தவிர மற்ற வெளியே பார்க்குறவங்க எல்லாத்துட்டையுமே எனக்கு தெரிஞ்சு ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். அதுதான் உண்மை. ஃபேமிலினாலுமே நம்ம கூட பிறந்தவங்க அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் நம்மளை வந்துட்டு ஏமாற்ற மாட்டாங்க. எல்லாருமே பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க மட்டும்தான் எப்பயுமே வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்க. அதனால் அதை மறந்துடாதீங்க. என்றைக்குமே உங்களோட முழுசாக யாருக்குமே தந்துடாதீங்க. இதுதான் நான் தான் வச்சுக்கோ, என்னோட ஹாப்பினஸ் ஒன்றை சார்ந்து தான் இருக்குது, என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றா சார்ந்து தான் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு என்றைக்குமே யார் மேலேயும் இப்படி தோல் சாஞ்சிடாதீங்க. அந்த தோல் இல்லாத நேரத்தில் தடுத்து முறிஞ்சிடும். பிகாஸ் காலேஜ் லைஃப் முடிஞ்சோடனே எல்லாமே வித்தியாசமாக மாறிடுச்சேன். காலேஜ் லைஃப் இருந்த வரையுமே நான் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் இருக்க தான் சந்தோஷம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு காலத்தை வரையும் காலேஜை விட்டு வீட்டுக்கே வரமாட்டேன். எனக்கு காலேஜ் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து பசங்களோட ஜாலியாக இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பேன். பட் ரொம்ப ஏன்னா காலேஜ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு எங்கே போனாலுமே எனக்கு வீட்டுக்கு தான் வரணும்னு தோணுது. காலேஜ் படிக்கும்போது வீட்டுக்கே வேணாம், காலேஜில் இருந்துக்கலாம், அதான் ஜாலியாக நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு உண்மை என்ன, லேட்டாக எனக்கு ஒரு விஷயம் புரிய வருதுன்னா, எங்கே வேலைக்கு போனாலும் வெளியூரில் போய் தங்கினாலும் ஐயோ வீட்டுக்கு எப்படா போன்ற மாதிரி தான் மனநிலை இருக்குது. இதை நான் சொன்னது ஃபுல்லாமே வந்துட்டு என்னோட லைஃப் லெசன்ஸ் பர்சன்ஸாக எனக்கு நான் அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் வந்துட்டு உனக்கு தான்டா, எனக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயங்கள். பட் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மட்டுமே தானா, நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருமே மனுஷங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாம் கற்றுக்கிறது தான். அதுக்கு தான் நம்ம புக்கெலாம் படிக்கிறோம், கதை கேட்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன 1% அது உதவலாம். அதேமாதிரி நான் உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இந்த 2023 நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற லைஃப் லெசன்ஸ் என்ன, இந்த மாதிரியான உங்களோட லைஃப் லெசன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்டு பார்ப்போம், இன்னொரு எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோவில் சீக்கிரம் ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியோட நல்ல ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.